பாயிண்ட்னா எந்திரிக்கிறீங்க, பேசுறீங்க. ரத்தின சுருக்கம் அடிங்க, நாங்க வியக்கிற அளவுக்கு அடிங்க, கொல கொலன்னு. இன்றைய ஆட்சி மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆபரேஷன் என்று பிரச்சாரத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைக்கு ஆபரேஷன் செய்து இன்னைக்கு அப்ரண்டிஸ் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது நகைச்சுவையா, சுருக்கமா, அழகா, ரத்தின சுருக்கமா சொருக பாருங்க. உறுப்பினர் அவர் தான் பேச முடியும் என்பதல்ல, சுவாரஸ்யம் நகைச்சுவையோடு எந்தெந்த நேரத்திலெல்லாம் சிறுபான்மையினருக்கு ஆபத்து வருமோ அந்த நேரத்திலெல்லாம் முதன்மையாக இருந்தவர் அன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு போன்ற அரசியல் அதிகார பங்கீடுகள் கிடைத்தவுடன் புரியாமல் சிலர் வரலாற்றையும் மாண்புமிகு உறுப்பினருக்கு தொகுதி சார்ந்த கோரிக்கைகளுக்கு வாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்துட்டாங்க. 15 நிமிஷத்துக்குள்ள முடியும். அதனால அது சொல்லணும். அதனால அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய இதை கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்கள் கோரிக்கை வைக்கும் முன்பே தமிழ்நாடு ஹஜ் இல்லம் நட்சத்திர ஓட்டலுக்கு அந்தஸ்துக்கு ஈக்குவலாக சமமாக ஏர்போர்ட் பக்கத்தில் ஆலந்தூரில் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா செலவில் அன்றைக்கி அடிக்கல் நாட்டி இன்றைக்கு கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த அவையில் பதிவு செய்கிறேன். அதற்கு வித்திட்டவர், அடிக்கல் நாட்டியவர் அன்றைய தினம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்கிறேன். அவருடன் சமகாலத்தில் அரசியல் பயணத்தை தொடங்கிய தலைவர்கள் தொடங்கி பல்வேறு மாநிலங்களில் முதலமைச்சராக இருக்கட்டும், இப்பொழுது மாணவர்களுக்காக போராடி ஒன்றிய அரசாங்கத்தை ஆட்டம் காண வைத்த சிஜேபி தலைவர் வரை அவருடைய ஆட்சியை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நவையிலே நான் பதிவு செய்கிறேன். அதுபோல ஆபரேஷன் என்று சொன்னார்கள். இன்று இன்றைய ஆட்சி மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆபரேஷன் என்று பிரச்சாரத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைக்கு ஆபரேஷன் செய்து இன்னைக்கு அப்ரண்டிஸ் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் தேவையில்லாத உறுப்பினர் அவர்களுக்கு ஏதாவது நகைச்சுவையா, சுருக்கமா, அழகா, ரத்தின சுருக்கமா சொருக பாருங்க. உறுப்பினர் அவர் தான் பேச முடியும் என்பதல்ல, சுவாரஸ்யம் நகைச்சுவையோடு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் டீசெண்டா இருக்காரு. அவரு நம்ம அண்ணன் சேகர் பாபு அண்ணன் இல்ல பாயிண்ட்னா எந்திரிக்கிறீங்க, பேசுறீங்க. ரத்தின சுருக்கம் அடிங்க, நாங்க வியக்கிற அளவுக்கு அடிங்க, கொல கொலன்னு. நான் நிறைய இருக்கு. எனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோரிக்கைகள் நிறைய, அதாவது தீவிரவாதிகள் என்று பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் கேளுங்க எப்படி இருக்கின்றார்கள், சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என் தொகுதியைச் சேர்ந்த மேலப்பாளையத்தை சேர்ந்தவர்கள் 4 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23 பேர் 24 பேர் இருக்காங்க. அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதுபோல் அவருக்கு நம்ம ஃபர்லோன்னு சொல்லி 60 நாட்கள் விடுப்பு கொடுக்காங்க. அதையும் நீங்கள் உங்கள் அமைச்சர் மூலமாக அதை செய்ய வேண்டும். அதுபோல் என்னுடைய தொகுதியில் ஒரு ஒய்பாலம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு 125 கோடி ரூபா அறிவித்து அதுக்கு நில எடுப்பு எல்லா பணிகளும் ஆயத்த பணிகள் எல்லாம் முடிந்து விட்டன. அந்த திட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.